அதாவது இதுல ஒன்று விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள், இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இது சாமானியமான கூட்டம் இல்ல. இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த பிளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது. அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள், வாக்காளர்கள் அல்ல. அது யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா என் கண் நனைந்தது. அன்று தொண்டை கட்டி போனது, எனக்கு பேச வரவில்லை. அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம தமிழர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள். இந்தியை திணிக்க முயன்றதை தடுத்தவர்கள் இன்று நரைத்த தாடியுடன் நின்று கொண்டிருப்பார்கள் இந்த கூட்டத்தில். மொழிக்காக உயிரையே விட்டுருவீங்களான்னா விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி விஷயத்தோட விளையாடாதீங்க. நீங்க பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும், தமிழனுக்கு தெரியாதா தனக்கு எந்த மொழி வேண்டும், எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு. பச்சை குழந்தைக்கே உண்டு. அளவுக்கு மீறி தாயார் உணவு ஊட்டினால் முகத்தை திருப்பிடும், இல்ல துப்பிடும். நாங்க அந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் செய்ய தூண்டாதீர்கள் எங்களை. இப்பொழுது 8ஆம் ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு 8 வயதாகிவிட்டது. நாம் வளர்த்த குழந்தை இது. இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது. ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கொண்டாடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் முக்கியமான தருணங்கள், படிக்கட்டுகள், நாம் ஏறி வந்த படிக்கட்டுகள். மையத்தில் மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பொருள் என்ன? மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமது அர்த்தம் புரியும் உங்களுக்கு. மாணவர்கள் தான் நாளை. அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதையெல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டுமே தவிர, நான் சொன்னதை நீ கத்துக்கலன்னா உனக்கு கை செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும். அது ஒருவேளை மறந்து போயிருந்ததுன்னா நாளை சொல்லும். மாற்றத்திற்கு தயாராக உங்களை தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை நான் 1ஆம் ஆண்டிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. பத்தலைங்கிறது இவருக்கு வேலையா போச்சுங்க அப்படிங்க. பத்தலை தான். நான் இப்ப வந்ததே பத்தலைங்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுங்கிறேன். நான் இங்கே இந்த 8 ஆண்டு காலமாக என்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் பார்த்தா பேர் சொல்ல முடியும். இப்ப எல்லாரும் வந்து தனியா ஸ்நேகன், முரளியா,
இவர் ராகேஷ்லாம் கொஞ்சம் இல்ல, ஒரு வருஷம் லேட்டா வந்தாரு. என்ன ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க அப்பா, என்ன காப்பாத்துக்கன்னு சொன்னவர். இன்னைக்கு தன்னுடைய பொட்டன்ஷியல் என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், அடுத்த வருடம் சட்டமன்றம் வெறும் பேச்சாக இருந்துவிடக் கூடாது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இருக்கும்படி செய்ய வேண்டும். நீங்கள் ஒளிரும் தீபம் என்றால் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி தீபம் ஏற்றும் நாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நாம் மயிலே எப்ப கூப்பிட ஆரம்பிச்சோம், மயிலே வந்துருச்சு என்கிட்ட. நான் காத்திருப்பேன் மயிலுன்னா இந்த மாதிரி மயில்கள் எல்லாம் வந்தது. இவரெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வருவாங்களா அப்படின்னே கேட்டிருக்கேன் நான். ஒரு போலீஸ் ஆபீசர், எந்த மாதிரி போலீஸ், பெரிய ஆபீசர் வருவாங்களா அப்படின்னாங்க. வர்றாங்க சார். அப்பதான் எனக்கே என் மேல ஒரு நல்ல மரியாதை வந்தது. ஐஏஎஸ் ஆபீசர்கள் வந்தாங்க, போலீஸ் ஆபீசர் வந்தாரு. இவங்க வேற இடத்துல, இவர் நம்ம செந்தில் ஆரம்பம் வேற இடத்துல மக்கள் பணியில் இருந்தவங்க இங்க வந்து சேர்ந்துக்கலான்னு அந்த இடத்துல விடை பெற்றுக் கொண்டு இங்கே வந்தவர்கள். இன்று வரை இன்னைக்கு இப்ப கூட நான் வெளிநாட்டில இருந்து திரும்பினதும் ஜிஎஸ் அவர்கள், அருணாச்சலம் அவர்கள் எனக்கு தன்னை பத்தி சொல்வதற்கு முன்னால் இவர் அது செஞ்சாரு அவர் செஞ்சாரு பட்டியல் போட்டு எனக்கு சொல்லுவாரு. அப்ப செந்தில் ஆரம்பம் நீங்க இல்லாத நேரத்தில் நல்லா பார்த்துக்கிட்டாருங்க. அது நடக்கலைன்னா சொல்லுங்க, அதட்டுறேன். இது பழக்கமாகி போச்சு, எனக்கு நல்லா தான் செஞ்சாகணும், அவர் செய்யலைன்னா தான் நான் அதட்டுவேன் அவரை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிற இந்த மேடையில் நிற்பவர்கள் எல்லாருமே நான் பேர் சொல்லி அழைக்கக்கூடியவர்கள். கூட்டத்தில் கூட அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அமைதியாக நான் அரசியலில் இறங்குறேன் என்பதற்காக தான் செய்து கொண்டிருக்கும் வேலையெல்லாம் விட்டு இங்க உள்ள எங்களுக்கு எல்லாம் சமையல் பண்ணி போடுற ஃபாத்திமான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களும் மக்கள் நீதி மையம் தான். நான் அவங்க கிட்ட எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கவே மாட்டேன், எனக்கு தெரியும்.